மக்களே! இன்றைக்கி நம்ம மனிதன் தெய்வமானால் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கிற மாரி ஒரு படமா தான் தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ரோடு போடுற மாரி ஒரு விஷயம் தான் வந்து இந்த படத்தில எடுத்திருக்காங்க. ஹீரோ வந்து செல்வராகவன் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம்னு ஒரு விஷயம் நடக்குது. அங்க இருக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அங்க ஒரு உயிர் போயிருது போல இருக்கு. அதனால செல்வராகவன் கோவம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுற மாரி தெரியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊர்ல ரோடு சரியா இல்லாதனால அங்க பசங்க ஸ்கூல் போறக்கும் சரி, எல்லாரும் வெளிய போறக்கும், வெளியூர் போறக்கு எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இங்க இருக்கிற ஒரு 150 பேர் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு ரோடு போடணும்னு அவசியமாங்கிற மாரி ஒரு இதா கேட்குறாங்க. அத பத்தின ஒரு சண்டைகளா தான் இந்த படம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்புறம் இந்த படம் வந்து செல்வராகவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் பார்த்த செல்வராகவன் படத்துலேருந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படமா தான் தெரியுது. அப்புறம் ஹீரோயின் நடிச்சிருக்கிறவங்க அ நெறைய படங்கள்ல பார்த்துருப்போம். அதுவும் தமிழ் படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பார்த்த மாரி தெரில. ஒரு மத்த லாங்குவேஜ் படங்கள்ல பார்த்த மாரி எனக்கு தோணுது. நீங்க இந்த படத்தோட ட்ரெய்லர பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செல்வராகவனோட ஆக்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இப்ப வந்து செலக்ட் பண்ணி செல்வராகவன் நடிச்சிட்டுருக்காரு. இந்த படம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்திக்கலாம்.